நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அநேக இடங்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், அல்லது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவன் உரைக்கிறார் என்றெல்லாம் நாங்கள் பார்ப்பது உண்டு. இந்த இடத்துல ஏன் சொன்னார், எதற்காக சொன்னார், எந்த சூழ்நிலைமையில் சொன்னார் என்றெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த இடங்கள்ல நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த காரியங்கள் தான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இதே 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவா என்று சொல்லி ஒரு கேள்வியை இந்த இடத்துல கேட்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்துல சொல்கிறார், ஆனாலும் செருபாபாலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அதோடு நிறுத்தி விடாமல் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதிருங்கள். இந்த கால வேளையில நம்ம அடிமைத்தட வீடாகிய, அதாவது இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தட வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது நீங்களும் நானும் இந்த உலகத்தின் அடிமைத்தட வீடாகிய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தருடைய இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கெடுக்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி வித்தவர்களாக ஆகினால்தான் நாங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்களும் நானும் அந்த ஒரு நாளில் அந்தகாரத்தில் இருந்தோம், ஆனாலும் உங்களையும் என்னையும் ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு உங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, சொந்த ஜனங்களாக, பரிசுத்த ஜாதியாக உங்களையும் என்னையும் மாற்றி வைத்திருக்கிறார் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யூ அண்ட் மீ ஆர் சூசன் ஜெனரேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தை தான் இந்த இடத்திலும் குறிப்பிடுகிறார். என்ன சொல்லுகிறார்? I will make you like a signet ring on my finger, says the Lord, for I have chosen you. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த கால வேளையிலே தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனமாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக, பரிசுத்த ஜனமாக, அவருக்கென்று அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கப்பட வேண்டிய ஜனமாக உங்களையும் என்னையும் பிரித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லுமா, அவருடைய மகிமையை காணும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு தைரியமா ஒரு அலையில சொல்லுமா, இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த கால வேளையிலே என் தேவன் என் மத்தியிலே, என்னுடைய குடும்பத்தின் மத்தியிலே, என் இணைப்பின் மத்தியிலே, என் ஊழியத்தின் மத்தியிலே, என் பிள்ளைகளுடைய காரியங்களின் மத்தியிலே, என் தேவைகளின் மத்தியிலே என் தேவன் பெரியவராய், என் நடுவில் வாசம் பண்ணுகிறவராய், என் மத்தியில் விரும்பப்படத்தக்கவராய், இந்த எல்லா காரியங்களை பார்க்கிறோம் என் தேவன் என் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் தான் நீங்களும் நானும் நாம் ஆராதிக்க கூடி வரும்பொழுது தேவன் நமக்காக காத்திருக்கிறார் என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய நாவில் சொற்பிறவாத்து கொண்டே நம்முடைய நாவில என்ன சொற்பிறவு பண்ணது உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்தவர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று சொல்லுகிற தேவனை நாங்கள் பார்க்கிறோம். வானத்திற்கு பூமிக்கு எப்படி மாறுபட்டிருக்கிறதோ அதே போல அவருடைய எண்ணங்களும் அவருடைய திட்டங்களும் அவருடைய எதிர்பார்ப்புகள் மாத்திரமல்ல, அவருடைய திட்டங்களும் அவருடைய ஆசீர்வாதங்களும் பெரிதாய் இருக்கிறது. ஏனென்றால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்று நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமான தேவ ஜனங்களே, ஆகினால் தான் சொல்லுகிறார், செருபாபேலை பார்த்து அன்றைக்கு சொல்லுகிறார், அநேக காரியங்கள் தேவனுடைய அலங்கத்தை கட்டக்கூடாதபடிக்கு அல்லது தேவனுடைய காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு தன்னுடைய சொந்த ஆட்கள் மூலமாகவே அல்லது நமக்குள்ளே இருக்கிறதான காரியங்களை வைத்து அல்லது நமக்குள்ளே இருக்கிறதான முறுப்புறுப்புகளை வைத்து தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக செல்கிற ஆசாரியர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம், தீர்க்கதரிசிகளையும் பார்த்திருக்கிறோம். தீர்க்கதரிசியோடு உடனடியாக இருந்ததான கேயாசியை பார்த்திருக்கிறோம். எலிசாவோடு கூட இருந்தவர் தான். எலிசா தேவனோடு கூட செய்து தேவன் மூலமாய் செய்ததான அற்புத அடையாளங்களை பார்த்தவர் தான்.
குதிரைகளை, அக்கினி குதிரைகளை பார்த்தவர் தான். தடைகளை நீக்கி போடுங்க சுவாமி. கால் வந்திருக்கு போல இருக்கு சிஸ்டர். தெரியுது தெரியல. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சுவாமி. இயேசுப்பா நன்றி சுவாமி. உங்களோட சத்தம் வரல. ஏனோக் பிரதர், ஏனோக் பிரதர். லெஃப்ட் ஆயிட்டா வருவாங்க சிஸ்டர். வருவேன். எனக்கு பிரதர் உங்களோட மைக் ஆஃப்ல இருக்கு. பிரைஸ் சிஸ்டர். ஐ அம் சாரி, வெரி சாரி ஃபார் தட். ஓகே, இப்போ கேக்குதுங்களா சிஸ்டர்? பிரைஸ் எல்லாம் கேக்குது பிரதர், கேக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை மறந்த அநேக தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து பயணித்த தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், எலிசா அங்க பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், தேவனுடைய திட்டங்களுக்கும் தேவனுடைய தரிசனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்பட்டு நடந்ததான எலிசாவை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய திட்டங்களுக்கு மாறாக அல்லது தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்திற்கு தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்ததான எலிசாவே எந்த காரியங்களும் செய்யாமல் நாகமான் கொண்டு வந்ததான அந்த எல்லா உலக பிரகாரமான காரியங்களையும் ஒதுக்கி வெறுத்து எல்லாத்தையும் விட்டு விட்டு விலகி வந்த அந்த காரியத்தை தானாக முன் சென்று எல்லா காரியங்களையும் ஆண்டவன் கேட்டார் என்று சொல்லி வாங்கி வந்தார். அதோடு சேர்ந்து குஷ்டரோகத்தையும் வாங்கி வந்தார் என்று நாங்கள் எல்லாருக்குமே தெரிந்த கதைதான். ஆனாலும் கூட பிரியமான தேவ ஜனங்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயம் உண்டாதாக. தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிற நமக்கும் தேவனுடைய சார்ந்த நமக்கும் தேவனுடைய திட்டத்திற்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளுக்கும் உள்ளதான தேவனுடைய தரிசனத்திற்கும் விலகி ஓடுகிறதான பிள்ளைகளுக்கும் there will be a lot of difference. There will be a huge difference between both of them. உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ளதான அல்லது உங்களுக்கும் அல்லது தேவனை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளுக்கும் உள்ளதான மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம் காண்கலாம். ஆனாலும் தேவன் நமக்கு ஞானத்தை போதிக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பகுத்தறிகிற தன்மையை தந்திருக்கிறார். சில வேளைகளில் நீங்களும் நானும் எல்லாவற்றையும் பார்த்து கவிழ்ந்து விடாதபடிக்கு ஆகினால்தான் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, புறாவை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாகவும் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதற்காக நம்ம சர்ப்பம் போல எப்பயும் இருக்கணும் காரணம் அல்ல, மாறாக அப்படி விழிப்புள்ளவர்களாக. ஏனென்றால் பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடுகிற சிங்கம் போல இருக்கிறான். கெட்சிக்கிற சிங்கம் போலதான். அவன் சிங்கம் கிடையாது, பட் ஸ்டில் கெட்சிக்கிற சிங்கம் போலதான். வசனத்தை நாம் ஆழமாக வாசிக்கும் பொழுது அது புரிய வரும். ஆகினால அவன் திருடவும் கொல்லவும் வைக்க வேண்டி வேறொன்றுக்கு வரான். அவைகளுக்கு நான் அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். பிரியமான தேவஜனங்களே, இந்த இடத்துல சொல்ல வருகிற ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையை ஆண்டவர் நம் மத்தியிலே நினைவுறுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஜஸ்ட் கால்குலேட் த டேஸ், அல்லது பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்முடைய தாயின் கருவறையிலே நம்முடைய எலும்புகள் உருவாத்து கொண்டே இப்படி எல்லாம் சொல்லி கொண்டே போகலாம். இதெல்லாம் நாம் கேட்டதுதான். ஆனாலும் கூட ஆண்டவர் நினைவூட்டுகிற நாளிலே நாங்கள் when God's remind us, we have to obey the word of God. நீங்கள் கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற வார்த்தைகளை நீங்களும் நானும் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நமக்கு அரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது அடிமைத்தன வீடாகிய எல்லா காரியங்களையும் விட்டு விலகி
பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது தான் நமக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த காரியங்களுக்கு உடன்பட்டு தேவனோடு கூட நம்ம என்ன பண்றோம்னா, புதிய ரத்தத்தினாலான உடன்படிக்கை, பழைய ஏற்பட்ட காலத்திலே ஏற்பட்டதான உடன்படிக்கைகள் வேறு. ஆனால் நீங்களும் நானும் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மரித்ததுக்கு பிறகு, அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு, எப்போ கல்வாரி சிலையில் அறையப்பட்டாரோ, எப்பொழுது நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டாரோ, இட்ஸ் a different kind of things. அது முற்றிலும் மாறுபட்ட கோணம். பிரியமான தேவ ஜனங்களே, அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆகையினால்தான் நாம் புதிய ரத்தத்தினாலான உடன்படிக்கை என்று நாம் தைரியமாய் ஆணித்தரமாய் கிருபாசன இடத்திலேயே தேவனிடத்திலே கிட்டி சேர்வதற்கு நமக்கு தேவன் கிருபையை தந்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் போக்கடித்து விடாதபடிக்கு அதிலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, அதிலே நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக, இன்னும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது, அவர் எங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் இன்னும் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அதனால்தான் அவர் சொல்றாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார். செருபாபேலை இதற்கு முன்னாடியே சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம். இந்த கால வேளையில நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பர்வதமாக இருந்தாலும் இந்த காலை வேளையில இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அது எம்மாத்திரம் என்று சொல்லுவோமா? இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அது எப்பேற்பட்ட பர்வதமா இருக்கலாம், அல்லது எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையா இருக்கலாம், அது எப்பேற்பட்ட செங்கடலா இருக்கலாம், எப்பேற்பட்ட யோர்தானை போல இருக்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, we know that Jericho wall is a different kind of story. Jericho wall நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 12 chariots, ஏறத்தாழ அதனுடைய அகலம் 12 ரதங்கள் போகக்கூடியதான பெரிய ஒரு பாதையாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு ரதம் உள்ள மதிலே எப்படி இருக்கும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், அதுல 12 ரதங்கள் போகுமா. அப்ப அப்பேற்பட்ட வாளை உடைக்கத்தக்க ஆவியானவர் இந்த கால வேளையில நம்ம மத்தியில இருக்கிறார் என்று சொல்லுகிறோமா? மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எல்லா தடைகளையும், எல்லா எப்பேற்பட்ட எரிகோ கோட்டைகளையும், நமக்கு முன்பாடி இருக்கிற அல்லதுக்கு நமக்கு பின்னாடி செயல்படுகிற எல்லா சத்ருவின் நயவஞ்சகமான ஆவிகளையும் கர்த்தர் இந்த காலையிலே கட்ட வைக்கிறார். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்ட வைத்து எல்லா கட்டுகளையும் கர்த்தர் கட்ட வைக்கிறார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இந்த கால வேளையில சத்ருவானவன் வெட்கி தலைவிடுவானாக. இயேசுவின் நாமத்தினால ஓரா பாபா ரிகாராபா ஷபலியந்தரலதரபா. சத்ருவானவன் பொல்லாத நயவஞ்ச ஆவிகள், சத்ருவானவன் தந்திரங்கள், சத்ருவானவன் சதி ஆலோசனைகள், சத்ருவானவன் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தில, நம்முடைய இணைப்பில சத்ருவானவன் நயவஞ்சகமாய் கொள்ளையாடி வைத்திருக்கிறதான பொருட்களை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால சகலத்தையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் முத்திரமாகவாய் வைப்பார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. Glory to be God. We glorify your name, O God. O Rabba Barika Rabba Shabaliyandaraladharaba. சத்ருவானவன் ஆண்டவர் சொல்றாரு, பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. whichever you have been lost, you will recover everything in the name of Jesus. நீங்கள் சத்ருவானவன் உங்கள் கொள்ளையாடின பொருட்களை நீங்கள் சகலத்தையும் இந்த கால வேளையில திருப்பிக் கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய நாமத்தை கொண்டு சத்ருவானவன் நயவஞ்சகமாய் நம்முடைய ஊழிய காரியங்களாகட்டும், பொருளாதார காரியங்களாகட்டும், நம்முடைய சமாதான காரியங்களாகட்டும், நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளாகட்டும், அல்லது உலக பிரகாரமான காரியங்களாகட்டும், வாட் எவர் இட் மே பி, நோ மேட்டர் what are the things or which are the things we have been lost, you will recover, or you will recover everything which you have been lost. நீங்கள் இழந்து போன அனைத்து காரியங்களையும் கர்த்தர், அது ஆவிக்குரிய நிலைமையாக இருக்கலாம், அது திரும்ப I just want to remind you again and again, God says to you and me, பிரியமான தேவஜனங்களே, my dear beloved and sister, my dear beloved and sister and brother, I'm saying again and again, whichever you have been lost, you will recover everything in the name of Jesus. Hallelujah. எல்லா இழந்து போன அனுபவங்களையும், இழந்து போன காரியங்களையும் கர்த்தர் உங்களை திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்களை முத்திர மோதிரமாய் வைப்பார் என்று விசுவாசிக்கிறாங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இருக்கிறீங்களா? ஆகையினால் தான் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், செருபாபேலே நீ திடன் கொள், செருபாபேலே நீ திடன் கொள்.
இந்த காலை வேளையிலே செருபாபேலுக்கு முன்னாடி உங்க பேரை போட்டு, மகனே மகளே நீ திடன்கொள் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். அதுவும் சொல்றா பாருங்க, திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட் ஃப்ரம் ஐ எம் நாட் சேயிங், ஏனோக்கு வாயிலிருந்து வார்த்தை வரல, மாறாக இதை கர்த்தர் சொல்லுகிறார். ஏனோக்கு சொல்லல, மாறாக இதை கர்த்தர் சொல்லுகிறார். நீ திடன்கொள். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் திடன் கொள்ளாமல் இருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்களில் நீங்கள் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இது எங்களை பலவீனப்படுத்துகிறது என்று சத்ருவானவன் இது உன்னால் முடியாது, இது உன்னால் கூடாது என்று சொல்லி உங்கள் மத்தியிலே ஆணித்தரமாய் பேசிக் கொண்டிருக்கிறானோ, சத்ருவானவனே உனக்கு அந்த இடத்தில் அதிகாரம் கிடையவே கிடையாது. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் திடன் கொள்ளுங்கள் இந்த கால வேளையில. அது மாத்திரமல்ல, யோசாக்கின் குமாரனாகிய யோசுவாவே, என்ன பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த நாளிலே நாங்கள் தேசத்திற்காக ஜெபிப்போம் என்றால், நாம் தேசத்திற்காக தேசத்தின் திறப்பிலே நிற்கிற நீங்களும் நானும் முதலாவது திடன் கொள்கிறது மாத்திரமல்ல, தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் நாங்கள் திடன் கொள்ள கர்த்தர் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார். உங்களோட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை விட ஒரு நமக்கு வந்து God will never given us such a wonderful promise word this morning. ஆண்டவர் இதை விட வாக்குத்தத்தமான வார்த்தைகள், இதை விட தீர்க்க தரிசனமான காரியங்கள். நம்ம தீர்க்க தரிசனத்தை நான் குறை சொல்லவில்லை, மாறாக என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவருடைய கையிலே நீங்களும் நானும் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தீர்க்கமான தரிசனங்களாய் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அது நமக்கு ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான். ஆமேன். அதை எத்தனை பேர் நாம் ஆமோதிக்கிறோம் என்று எனக்கு தெரியல, ஆனால் அதுதான் உண்மையும் கூட. தீர்க்கமான தரிசனங்களாய், தீர்க்கமான வார்த்தைகளாய், தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் நம்ம மத்தியிலே கடந்து வரும் பொழுது அது நம்மை அசைக்கும், அதை உருமாற்றும், நம்மை உருவாக்கும். ஆகினாலே வேலையை திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன். நீ திரும்ப 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 God is reminding us, I am always with you, I am not leaving you, nor I am always with you, I am not leaving you nor forsake you என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எப்போ ஆண்டவர் மோசே வழி நடத்தி விட்டு யோசுவா கையில இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த சொன்னாரோ, அப்பொழுதே சொன்ன காரியங்களை மீண்டும் 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 மீண்டுமாக அநேக குடும்பங்களிலே, அநேக இடங்களிலே நாங்கள் கேட்டிருப்போம், அநேக இடங்களிலே நம்ம பார்த்திருப்போம், அநேக காரியங்களை கேட்டிருப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லப்பா, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற நல்ல தேவன் நமக்கு மாத்திரம்தான் உண்டு. மனிதர்கள் மாறி போவார்கள், சூழ்நிலைமைகள் மாறி போகும். ஏன் தாய் தகப்பன்கள் அருமையான சிஸ்டர் சொன்னது போல நம்மை வளர்த்திருக்கலாம், ஆனாலும் ஒரு காலகட்டங்கள் வரும்போது நம்மை விட்டு பிரிந்து போகலாம். ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவராய். பிரியமான தேவ ஜனங்களே, அவர் நம்மை நித்தத்துக்கும் இம்மைக்கும் அவர்தான் தேவன், மறுமைக்கும் அவர்தான் தேவன். இம்மையில் மாத்திரமல்ல, இம்மைக்குரிய எங்கள் காரியங்களை நம்மை அப்படியே இந்த மரண பரியந்தும் நம்மை நடத்துவார். மரணத்துக்கு பிறகும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் நாம் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோம். எட்டர்னல் லைஃப். ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனாய், எட்டர்னல் காட் என்று சொல்லுகிறோம். அவர் நம்மை நித்திய பாதையிலே இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் மறுமைக்குள்ள ஆசீர்வாதங்களாலும் நம்மை வழி நடத்துவார். ஆகினால் தான் சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, எந்தெந்த காரியங்களிலே நீங்களும் நானும் முட்டுக்கட்டையாய் நின்று கொண்டிருக்கிறோமோ, அல்லது இது நடக்காது என்று நாம புல் ஸ்டாப் எதுக்கெல்லாம் வைத்திருக்கிறோமோ, கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றார், மகனே மகளே, எந்தெந்த காரியம் இது நடக்காதுன்னு நீங்க ஃபைல் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, just reopen the file. God is saying to you, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்களும் நானும் எந்தெந்த காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோமோ கர்த்தர் கமா போடுகிறார். இது புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. புரிந்தவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்தெந்த காரியம் நீ நடக்கவே நடக்காது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல மகனே, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல மகனே. நீ புல் ஸ்டாப் வச்சிருக்க, பட் I am not yet so
நீங்க வேணா முடிவு பண்ணிருக்கலாம். அந்த முடிவு என்னுடைய முடிவுகள் அல்ல. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. நீங்க புல் ஸ்டாப் வச்சதை கர்த்தர் துவக்குகிறார். இது புதிய ஆரம்பமாய் இருக்கட்டும். இது ஒரு புதிய துவக்கமா இருக்கட்டும். இது ஒரு புதிய நாளா இருக்கிறபடினாலே இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இதுல நீங்களும் நானும் மகிழ்வோமாக. ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவன் தந்த நாள். ஆமென். ஆகினால் இந்த காலை வேளையில நீங்க வேணா புல் ஸ்டாப் வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். எந்தெந்த வேலையை நிறுத்தி வைத்திருக்கிறீங்களோ, எனக்கு என்னவோ தெரியல, கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் மீண்டுமா சொல்றேன், இந்த இணைப்புல இந்த ஊழிய காரியமா இருக்கலாம், அல்லது பொருளாதார காரியமா இருக்கலாம், நீங்க பிரயாண காரியமா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, நோ மேட்டர் வாட், வேலையை நீங்கள் ஆரம்பிங்கள், வேலையை நடத்துங்கள். ஸ்டார்ட் யுவர் பிசினஸ் ஆர் ஸ்டார்ட் யுவர் மினிஸ்ட்ரி ஆர் ஸ்டார்ட் யுவர் what are the purpose you are making, what are the purpose or what are the things you have been stopped. You restart your business. Oh rabba shabali andaraladaraba. ஆண்டவர் தெளிவா சொல்றார், நீங்கள் ரீஸ்டார்ட், வேலையை நடத்துங்கள். அப்படியே நிறுத்தி போடாதீங்க. அது எந்த வேலையா இருக்கலாம், அது ஊழியமா இருக்கலாம், நம்முடைய தேவைகளா இருக்கலாம், எந்த காரியத்தை நீங்கள் வேண்டாம் என்று நிறுத்தி இருக்கிறீங்களோ, restart. The God is restored everything right now and right away. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Praise the Lord. நான் உங்களோட இருக்கிறேன். வேற யார் நம்ம கூட இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால சொல்றார் பாருங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற நான் உங்களோட உடன்படிக்கிற வார்த்தையின்படியே என் ஆவியானவரும், நான் உங்களோட கர்த்தர் இருக்கிறார், என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை தெரியுங்களா? இந்த வார்த்தையை புரிஞ்சவங்க ஆமென் கட்டாயம் சொல்லிருப்பீங்க. கர்த்தர் நம் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம் இணைப்பின் மத்தியில, நம்முடைய ஊழியத்தின் மத்தியில, நம் குடும்பத்தின் மத்தியில நம்ம தான் நினைக்கிறோம், ஆனா ஐயோ நம்ம பரிசுத்தவான் இல்ல, பாவி இல்ல, பாவிதான். பாவியா இருந்த நம்மை தான் நம்முடைய பாவம் இரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் வெண்பனியை போல மாற்றி போட்டு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். ஆகையினாலே நாங்கள் பாவி என்று சொல்லுகிறே, பாவிலும் பிரதான பாவி என்று நாம் சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனாலும் கூட கர்த்தர் எங்களை பாவியாய் அபிஷேகிக்கல, மாறாக பரிசுத்தவானாய், சொந்த ஜனமாய், உங்களை ஏனே அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுக்கப்பட்டபடியினாலே கர்த்தர் நம் நடுவிலே பரிசுத்தராய் உலாவி கொண்டிருக்கிறார். அதற்கு தகுதியுள்ளவர்களாக, பாத்திரவான்களாக நம்மை மாற்றி அமைக்க அநேக நாம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பாவி. அப்புறம் ஏன் பரிசுத்த கூட்டத்துக்கு நம்ம ஏன் வந்தோம்? There will be a lot of question. நம்ம யோசிச்சு பார்ப்போம். பாவிதான் இல்லைன்னு சொல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திரிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாம் கழுவப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் முடிவு பரியந்தமே நிலைத்திருப்போம் தான் ரட்சிக்கப்படும், இதெல்லாம் உண்மைதான். Why we are saying always I am a sinner? Yes, of course we are sinner, but still we need to come out of that place. நீங்கள் நானும் பாவின்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனம் அல்ல, மாறாக தேவன் என்னை கழுவி இருக்கிறார், தேவன் என்னை மாற்றி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை வணந்து கொண்டிருக்கிறார். நான் கோயன் கழிவில் எப்படி களிமண் போல என்னை வணங்குகிறாரோ, தேவன் என்னை விரும்புகிற வண்ணமாக, நம்ம பாவியா இருந்தால் தேவன் நம்ம விரும்புகிற வண்ணமா தேவன் நம்ம வணங்க முடியாது. ஆமென். நீங்களும் நானும் அதை தவிர்த்து நாங்கள் வேற காரியங்களை அப்படி நாங்கள் முயற்சிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் உங்களை பரிசுத்தவான்களாக, தேவன் நம்ம மத்தியில் இருந்தால் நிச்சயமா நம்ம பரிசுத்தவான்களா இதுதான் தான் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா தான் நம்ம பாவியா இருக்கலாம். So there will be only two options. ஒன்னும் பாவியா இருக்கணும், இல்லை ஒன்னும் பரிசுத்தவானா இருக்கணும். ரெண்டுத்துல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு. அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாய் இருக்கும்போது தேவன் நம் மத்தியிலே நிலை கொண்டிருக்கிறார். யார் நம் மத்தியில நிலை கொண்டிருக்கிறார்? ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள். ஆமென். பயப்படாதீங்க. எந்த காரியத்துக்கு இருந்தோம் இனி எந்த when we are in the neck of the moment to die, don't be afraid. பிரியமான தேவஜனங்களே, நான் அது தைரியமா சொல்லுவேன். நமக்கு சாவுன்னு 1 மணி நேரம் சொல்லி 2 மணி நேரம் சொன்னவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, டாக்டர்ஸ். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். ஆண்டவருக்கு தெரியும் இவர்கள் எத்தனை நாள் ஓடணும்னு. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு காரியம், பிரியமான தேவஜனங்களே,
தேவன் உங்கள் மேல நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருப்பாரானால், ஒரு தரிசனத்தினை வைத்திருப்பாரானால், அதை உங்களை அந்த தரிசனத்தையும் அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுகிற வரைக்கும் உங்களை விடவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். எத்தனை பேர் நாம் அதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையா சொல்லுமா? ஆமென். அந்த நாள் வரும்பொழுதுதான் நாம் தேவனுடைய சன்னிதானத்துல இருப்போமே தவிர, அவருடைய பரதேசிலே நாம் போய் சேருகிற வரைக்கும் அவருடைய திட்டம் நம்மிலே நிறைவேறும். அவர் குறித்த நாளிலே ஒரு நாள் முன்ன மறிக்கவும் மாட்டோம், ஒரு நாள் பின்ன மறிக்கவும் மாட்டோம். அவருடைய ஆதீன புத்தகத்துல நீங்கள் பிறக்கிற அந்த நாளிலிருந்து இறக்கிற அந்த நாள் வரையிருந்து மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கிற நாள் வரைக்கும், அதாவது நீங்கள் மறுபடியும் பரிசுத்தவான்களோடு முதலாவது மரித்தவர்கள்லாம் எழுந்திருப்பாங்க அப்படின்ற அந்த நாள்ல இருந்து இல்லது உயிரோடு எடுக்குள்ள நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மோட கூட இருப்பார். அல்லேலூயா. அதனால மரணத்து குறித்தோ அல்லது நாங்கள் போகிற காரியங்களை குறித்தோ தேவனுடைய கரத்துல கொடுத்து விட்டு அதை குறித்து நாங்கள் யோசிக்காமல் பயப்படாமல் வேலையை ஆரம்பியுங்கள், வேலையை நடத்துங்கள். எந்த வேலை ஆயிடணும்? ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, some people are stopping your business, or already you have stopped, or you have been lost. பட் ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நீங்கள் திரும்ப அந்த காரியத்தை ஆரம்பியுங்கள். அது மாத்திரமல்ல, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்கள். சகல ஜாதியும் அசவை பண்ணுவேன், சகல ஜாதிகளில் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தின் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். ஓ ராபா பாபா ஷபலியந்தரபா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கிறோம். நீங்கள் முந்தின காரியங்கள் எப்படி இருந்ததோ அதெல்லாம் அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். நீங்கள் செய்ய போகிறதான, நீங்கள் காண்க போகிறதான காரியங்கள் பெரிதாக இருக்கும், மகிமையா இருக்கும் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அலைய சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென் என்று சொல்லி நாம் ஆமோதிக்கும் பொழுது கர்த்தர் ஆமென் என்றும் நமக்கு அதை நிறைவேற்றியே தீர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நானும் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் நானும் சந்தேகிக்காமல் விசுவாசிக்கும் பொழுது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். நீங்கள் வருகிற ஒவ்வொரு நாளின் மகிமை அது தாங்கக்கூடாது இருக்கும். அதை காணக்கூடாதபடிக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில பிரகாசமாய் ஜொலிப்பார். இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார், இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். இவ்விடத்திலே இந்த கால வேளையில யாரெல்லாம் நம் சமாதான குறைச்சலோடு வந்திருக்கிறோமோ, இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஒருவேளை ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம், ஏன் ஆண்டவர் எங்களுக்கு மாத்திரம், ஏன் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு மாத்திரம், ஏன் ஆண்டவர் என் இணைப்புக்கு மாத்திரம், ஏன் ஆண்டவர் என் ஊழியத்தில் மாத்திரம் என்று ஒருவேளை நாம் தயங்கி கொண்டிருப்போமானால், அல்லது நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொண்டிருப்போம். நம்ம தேவனிடத்துல கேள்வி கேட்க ஒண்ணும் இல்லை, ஆனாலும் ஒருவேளை நம்மை சலித்து கொண்டிருப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறேன் என்று. எல்லாமே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் என்றுதான் சொல்லுகிறார். பெரியமான ஜனங்களே, அதை சொல்லி முடிச்சுட்டு தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு கடைசியா, சேனைகளின் கர்த்தர் செலுத்தலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. இந்த காலை வேளையில தேவனுடைய ஊழியத்திலே நிற்கிற நான் ஒவ்வொருவரையும் நான் சொல்றேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் முத்திரிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரனே ஊழியக்காரியே என்று நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை அபிஷேகிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுதே ஆண்டவர் சொன்ன நமக்கு ஒரு காரியம் என்னவென்றால், எல்லாருக்குமே நான் இப்ப முன்னாடியே சொன்னேன், 1 Peter 2:9 நீங்களும் நானும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிதான். அப்ப நீங்களும் நானும் when you are says the word of God, or when you are preach the word of God, or when you are preach the gospel, நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியக்காரனே ஊழியக்காரியே. அதை நீங்கள் யாரும் மறந்து போக வேண்டாம். விசுவாசிகள் என்று ஒரு பதம் இருந்தாலும் அதற்கு மாற்று பதமும் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிற ஒவ்வொரு மனிதனும் ஊழியக்காரனே ஊழியக்காரியே. ஆகியனால இந்த கால வேளையில இது எனக்கு பொருந்தாது, நான் விசுவாசி என்று சொல்லி நாங்கள் தட்டி கழிக்க இயலாது. மாறாக நம்முடைய காரியங்கள் அது ஏதோவா இருக்கலாம், நம்முடைய சோர்ஸா இருக்கலாம், ரிசோர்ஸா இருக்கலாம். வாட் எவர் யூ ஆர் கிவிங் டு த காட், யூ ஆர் a servant of God.
God calling you as a servant of God. நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியனே ஊழியக்காரியே என்று நான் காலை வேளையிலே தைரியமாய் பகிரங்கமாய் சொல்ல முடியும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த அழைப்பை தந்திருக்கிறார். நீங்கள் அந்த அழைப்பை பொறுப்பதனை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியா இந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் வாசித்து முடிக்கிறேன். சேலின் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியிலே சொல்லுகிறார், செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் நன்னாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை முத்திர மோதிரமாக வைப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய ஊழியங்களை அவர் கைவிட மாட்டார். நம்முடைய இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு பெரிய முத்திர மோதிரமாக வைப்பார். நாங்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை என்று நாங்கள் ஜெபித்தோம். அதில் கிடைத்த எங்களுக்கு பெரிய வார்த்தை, நம்முடைய இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பேர் சொல்லி பட்டியல் வாராக பேர் பேராக நாங்கள் ஜெபித்தோம். ஆமென். அந்த இடத்துல ஆண்டவர் தந்த பெரிய வார்த்தை, நான் உங்களை முத்திர மோதிரமாக வைப்பேன். ஓ ராபா ஷபாலி அந்த ஹல்லேலூயா. ஏறத்தாழ அது அநேக நேரம் மணி நேரங்கள் ஓடினது. அருமையான சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லி நான் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக ரிக்வஸ்ட் எழுதி கொண்டே, பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி கொண்டே போனேன். டைம் கூட இல்லை. பட் ஸ்டில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களை முத்திர மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அரிய பெரிய காரியங்களை இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வார்த்தை தந்தார். நேரம் இல்லாத காரணத்தினால் நான் முடிக்கிறேன். பிரியமான தேவஜனங்களே, கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக மாத்திரமாக அல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டங்களையும், பிள்ளைகள் மேல ஒரு பெரிய திட்டங்களையும், குடும்பத்தின் மேல ஒரு பெரிய திட்டங்களையும் நோக்கங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் நயஜமாய் போராடுகிற காரியங்கள் உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் அதிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த வருகிற நாட்களிலே நீங்கள் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பெரிய நாளை நீங்கள் காண்பீர்கள். உங்களை நடத்தி வந்த தேவனை அதிசயமாய் நீங்கள் விவரிக்க போகிறது மாத்திரமல்ல, விவரித்தது மாத்திரமல்ல, இனி வருகிற ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள் வாழ்கிறதான வாழ்க்கையில வெற்றியுள்ள பிள்ளைகளாக, கனி தருகிற பிள்ளைகளாக, தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக, சவாலுள்ள பிள்ளைகளாக நீ எங்கிருந்தாலும் சீயோன் கோட்டையை போல, தாவீது அன்றைக்கு சீயோன் கோட்டையை பிடிக்க சென்ற பொழுது அங்கிருந்த எபிரேயர்கள்லாம் பார்த்து சொன்னாங்க, நீ இந்த கோட்டையை பிடிக்கவே முடியாது. பட் ஸ்டில் ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நீ போன்னு சொன்ன போது தாவீது போனாரு. சீயோன் கோட்டையை பிடித்தது மாத்திரமல்ல, இன்றளவுக்கும் சீயோன் கோட்டை எப்படி நிலைத்து இருக்கிறதோ அப்படியே நினைப்பில் இல்ல தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் சீயோனை கோட்டையை போல நிலைத்திருக்க பண்ணுவார் என்று இந்த காலை வேளையில் நான் விசுவாசம் உள்ளவனாக, ஒரு சகோதரனாக, ஊழியனாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் உங்களை முத்திர மோதிரமாக வைப்பார். அதை அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்கள் காணும். அந்நிய கண்களும் அதை பார்த்து இது எப்படி ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய பயந்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வார்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயமுண்டாதாக. ஆமென். அப்படி தேவனுடைய நாமத்தை நாம் போற்றுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் புல் ஸ்டாப் வைத்தீங்களோ, ஜஸ்ட் start and begin right now and right away. God restores all your broken things. ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் உடைந்து கிடக்கிறதோ ஆண்டவர் எல்லா காரியங்களும் ரீபில்ட் பண்ணுகிறார் என்று இந்த காலை வேளையில அறிக்கையிட்டு தேவனுடைய நாமத்தை சொல்கிறேன். கர்த்தர் உங்களை திரும்பமாக கட்ட சொல்லுகிறார். ஆமென். நீங்க முடிந்தது என்று நினைத்த காரியங்களை கர்த்தர் திரும்ப கட்ட சொல்லுகிறார். கட்டுங்கள், காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆமென், ஆமென்.